அஸ்ஸலாமு அலைக்கும். பலாம்பழம் வாங்கிட்டு வந்தம்மா. எங்கள் தெருவுக்கு முன்னால் விற்கிற பழங்கள்லாம் இப்போ வளாம்பழம்டா எனக்கு ரொம்ப உகப்பு. பழைய காலத்து ஆட்களுக்கு வளாம்பழம், நவாப்பழம், என்னது இலந்தப்பழம் இதெல்லாம் தான் பிடிக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் இது பிடிக்காது. நாங்கள் தான் திண்டா நானே மௌனம் தான் திங்கன்னு கிடைக்கவா சரி இது ஊர்லாம். சரி இது பார்த்தேன், வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள். சரி, இதை உடச்சி தேங்காய் பால் சீனி ஊற்றி திங்கலாம். சும்மா உடச்சி கருப்பட்டி போட்டு பசிஞ்சு திங்கலாம். சீனி போட்டு பசிஞ்சு திங்கலாம். அப்போ தான் நல்லா வைக்கும். ஆனால் அந்த உலக்கை எடுத்தால் உடச்சி காட்டுவோம். நல்லா உலக்க கருப்பாக வைக்கும். இந்த பழத்தை எடுத்து சீனி போட்டு திங்கலாம், கருப்பட்டி போட்டு திங்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கருப்பட்டி போட்டு பசிஞ்சு ஆப்பத்துக்கு தொட்டு திங்கலாம். மாசு இடித்து அல்லது மீனாக்கி இனிப்புக்கு வச்சுக்கிடலாம். இதில் இவ்வளோ இது விஷயம். சில பேர் வளாம்பழம் பால் காய்ச்சணுன்ட்டு சொல்கிறோம். அது எனக்கு எப்படின்னு தெரியாது, சொல்லுவாள். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு